வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால்தான் வளர்ச்சி பெற முடியும். கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பெறப்போவது யார்? தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்றும் வழக்கு விசாரணை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இன்று முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டம். தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா உள்ளிட்ட 100 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. புதுச்சேரியில் இன்று நடைபெறும் சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டம். பல்வேறு பிரச்சினைகளை அவையில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே தண்டவாளத்தில் இறந்து கிடந்த கல்லூரி மாணவர், பள்ளி மாணவி இருவரின் உடல்களை கைப்பற்றி தற்கொலையா என போலீசார் தீவிர விசாரணை. கும்பகோணம் உள்ளிட்ட பல ஊர்களில் கொட்டி தீர்த்த கனமழை. திருவாரூர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. மகளிர் முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடர். இந்திய அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்க அணி. சங்கராபரணம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கிய கே. விஸ்வநாத் காலமானார். தாதா சாஹேப் பால்கே உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். இனி விரிவான செய்திகள். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள், அமைச்சர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பட்டா மாறுதலுக்காக மக்களை அலைக்கழிக்கக் கூடாது எனவும், அனைத்து துறைகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால்தான் வளர்ச்சி பெற முடியும் எனவும் கூறினார். ஏதாவது ஒரு திட்டம் முடக்கப்பட்டாலோ சுணக்கமாக நடந்தாலோ அது அரசின் மீது விமர்சனமாக வைக்கப்படுவதாக குறிப்பிட்ட முதல்வர், அதனால் ஆட்சியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் அந்தந்த நிதியாண்டுக்கான பணிகளை அந்த ஆண்டுக்குள்ளாகவே முடிக்க வேண்டும் எனவும் அறிவுரை கூறினார். சுணக்கம் காணப்படக்கூடிய சில பணிகள் அடையாளம் காணப்பட்டுச்சு இந்த கூட்டத்தில். அதை நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. விரைவில் நிறைவேற்றுவோம் என்கிற நம்பிக்கையும் சொல்லியிருக்கிறீங்க. அதை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்குது. திட்ட செயலாக்கத்தில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான திருத்த ஆணை வெளியிடலாம். நிதி தேவை அல்லது பணியாளர் பற்றாக்குறை இருந்தால் அதை சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். செயலாளர்களையும் துறைத் தலைவர்களையும் இதைத்தான் நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். ஏதாவது ஒரு திட்டம் முடக்கப்பட்டாலோ சுணக்கமாக நடந்தாலோ அது அரசின் மீது விமர்சனமாக வைக்கப்படுகிறது. எனவே இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைய ஆய்வுக் கூட்டத்தின் போது சில துறைகளில் 2021-22 ஆண்டின் பணிகளே இன்னும் முடிக்கப்படாமல் இருப்பது காணப்பட்டது. இது நல்ல நிர்வாகத்திற்கு அழகல்ல. இதில் மாவட்ட ஆட்சியர்கள் மட்டுமல்ல, துறைத் தலைவர்கள் நேரடி கவனம் செலுத்தி 2021-22 ஆண்டின் பணிகளை அடுத்தடுத்த ஓரிரு மாதங்களில் முடிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசு ஆணைகளை மட்டும் செயல்படுத்துவதாக இல்லாமல் உங்களது கனவு திட்டங்களையும் அரசுக்கு சொல்லி அதனையும் செயல்படுத்த முடியும் திறன் கொண்டவர்களாக நீங்கள் அனைவரும் இருக்கணும். வேலூர் மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் சென்னை திரும்பினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் இருந்து தன்பாத் ரயில் மூலமாக அவர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தார். ரயில் நிலையத்தில் முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியாராஜன், சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதையொட்டி இடைக்கால பொதுச் செயலாளர் EPS கையெழுத்திட்ட வேட்புமனுவை ஏற்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என அவர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. பொதுக்குழு தீர்மானங்களையும் தேர்தல் ஆணையம் ஏற்க உத்தரவிட வேண்டும் எனவும் EPS தரப்பு கேட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் OPS தரப்பு மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டது. அதன்படி பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கும் தேர்தல் ஆணையம் ஜூலை 11 பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளது. இரட்டை இலை சின்னம் குறித்து எந்த வழக்கும் தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்படவில்லை என கூறிய தேர்தல் ஆணையம், இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது இடைத்தேர்தல் நடத்தும் அலுவலரின் முடிவுக்கு உட்பட்டது எனவும் விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் இன்றும் விசாரணை நடைபெறுகிறது. உலக நாடுகள் இந்தியாவை வளர்ந்த நாடாக பார்ப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழ்நாடு தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் ஆளுநர் RN ரவி கலந்துரையாடினார்.
அப்போது பேசிய அவர் 2047ஆம் ஆண்டு வல்லரசாக மாற வேண்டும் என்ற சவாலை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக கூறினார். இந்தியாவின் வளர்ச்சிக்காக மாணவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும், உலக நாடுகளில் உள்ள பிரச்சினைகளை தீர்த்து வைக்க இந்தியாவின் பார்வையை எதிர்பார்த்து உலக நாடுகள் இருப்பதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார். சென்னையில் 3 நாட்களாக நடைபெற்ற G20 அமைப்பின் கல்வி தொடர்பான மாநாடு நிறைவடைந்தது. இதில் 30 நாடுகள் மற்றும் சிறப்பு அழைப்பு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 80 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி பற்றிய சிறந்த நடைமுறைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மாநாட்டின் முடிவில் பேசிய மத்திய உயர்கல்வித்துறை செயலர் சஞ்சய் மூர்த்தி, அனைவருக்கும் சமமான கற்றல் வாய்ப்புகளை வழங்குவது குறித்து விரிவான முறையில் விவாதிக்கப்பட்டதாக கூறினார். கல்வி தொடர்பாக மேலும் 3 கூட்டங்கள் நடைபெறவுள்ளதாகவும், வரும் ஜூன் மாதம் நடைபெறும் கடைசி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்படும் எனவும் அவர் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. இதுவரை 20 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் EVK இளங்கோவன், அதிமுக EPS அணி வேட்பாளர் தென்னரசு, அதிமுக OPS அணி வேட்பாளர் செந்தில் முருகன், அமமுக வேட்பாளர் சிவபிரசாந்த் ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் சூரம்பட்டி 4 முனை சந்திப்பில் இருந்து கட்சித் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்தார். சுமார் 100கணக்கான தொண்டர்களுடன் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததால் தொண்டர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. இதையடுத்து 5 பேருடன் வந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்பாளர் மேனகா கைகளில் கரும்பு ஏந்தியபடி வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா உள்ளிட்ட 100 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இதுவரை உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 13 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொகுதிக்குட்பட்ட 35 இடங்களில் சோதனைச் சாவடி அமைத்து பறக்கும் படையினர் சோதனைகளை மேற்கொண்டதில் இதுவரை 10 பேரிடம் 13,49,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். அப்போது இலங்கையில் 13வது சட்ட திருத்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என அண்ணாமலை கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டம் இன்று ஒருநாள் மட்டும் நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைப்பார். முதலாவதாக சபையில் இரங்கல் தீர்மானம், பொதுத்துறை நிறுவனங்களின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் மார்ச் மாதம் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்காக 11,600 கோடி ரூபாய்க்கான வரைவு பட்ஜெட் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட உள்ளது. இதற்கிடையே தனி மாநில அந்தஸ்து, நியாய விலைக் கடைகள் மூடல், தனியார் மயம் உள்ளிட்ட பிரச்சினைகளை பேரவையில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. ஆசிரியர் தகுதித் தேர்வின் 2ஆம் தாள் தேர்வு இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 37 மாவட்டங்களில் 188 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. தேர்வுக்கு மொத்தம் 4,01,886 பேர் விண்ணப்பித்தனர். அவர்களில் 4,01,856 பேர் தேர்வெழுத தகுதியுடையவர்கள் ஆவர். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணியில் சேர ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2இல் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சியில் நிலுவை சொத்து வரியை உடனடியாக செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது வரை சென்னை மாநகராட்சிக்கு 5,93,000 பேர் சொத்து வரி பாக்கி வைத்துள்ளதாகவும், அதன்படி சொத்து உரிமையாளர்கள் செலுத்த வேண்டிய சொத்து வரி நிலுவைத் தொகை 346 கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து வரி நிலுவை வைத்துள்ளவர்கள் அதனை உடனடியாக செலுத்தி மாநகரின் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு சென்னை மாநகராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜல்லிக்கட்டு, கம்பாலா, எருது விடுதல் போன்ற விளையாட்டுகளுக்கு எந்தவிதமான தடையும் விதிக்கவில்லை என தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பரவும் தகவல் தவறானது என குறிப்பிட்டுள்ள காவல்துறை, எந்தவிதமான விளையாட்டுகளுக்கும் தடை விதித்து சுற்றறிக்கை அனுப்பப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தவறான தகவலை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியரின் பெற்றோர் வீட்டில் மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தியின் பெற்றோர் திருப்பூர் மாவட்டம் லூர்துபுரத்தில் வசித்து வருகின்றனர். அவர்கள் தனியாக இருப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி 7 சவரன் நகை, 7,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர்.
இதுகுறித்து தகவல் அறிந்த செய்யூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கல்லூரி மாணவனும் பள்ளி மாணவியும் தண்டவாளத்தில் பிணமாக கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் அன்னமடை வீதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான அஜய் ராசிபாளையம் அருகே ரயில்கேட் நோக்கி சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அஜய் திரும்பி வராததால் சந்தேகமடைந்த அவரது நண்பர் ராஜ்குமார் சென்று பார்த்தபோது அஜயும் மற்றொரு பள்ளி மாணவியும் ரயிலில் அடிபட்டு தண்டவாளத்தில் பிணமாக கிடந்ததாக கூறப்படுகிறது. போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த பள்ளி மாணவி ராசிபாளையத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 65,44,000 ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். திருச்சி தென்னூரைச் சேர்ந்த ஜமீல் அகமது என்பவர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற முயன்றபோது சந்தேகத்தின் பேரில் அவருடைய கைப்பையை போலீசார் சோதனையிட்டனர். அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 65,44,000 ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்கள் இருப்பதை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த தொகை அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக ஜமீலிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கினர். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதற்கிடையே கனமழை காரணமாக திருவாரூர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் தை மாத தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஏகாம்பரநாதரும் ஏலவார் குழலி அம்மனும் குளத்தில் 5 சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அதானி குடும்ப விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3ஆம் நாளான நேற்று மக்களவை கூடியதும் ஹிண்டன்பர்க் அறிக்கை தொடர்பாகவும் அதானி குடும்ப விவகாரம் தொடர்பாகவும் விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா மறுப்பு தெரிவித்ததால் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மக்களவையை மதியம் 2 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். மாநிலங்களவையிலும் இதே விவாதத்தை முன்வைத்து எதிர்க்கட்சியினர் கூச்சலிட்டதால் மாநிலங்களவையும் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு பிறகு அவை தொடங்கியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. தென்னாப்பிரிக்கா மகளிர் முத்தரப்பு T20 தொடரில் இந்திய அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி கோப்பையை கைப்பற்றியது. ஈஸ்ட் லண்டனில் நடந்த இறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 109 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 113 ரன்கள் எடுத்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் முத்தரப்பு T20 தொடர் கோப்பையை தென்னாப்பிரிக்க மகளிர் அணி கைப்பற்றியது. பழம்பெரும் இயக்குநர் கே. விஸ்வநாத் உடல்நலக்குறைவால் காலமானார். தெலுங்கு சினிமா உலகின் மூத்த இயக்குநரான கே. விஸ்வநாத் சங்கராபரணம், சலங்கை ஒலி உள்ளிட்ட பல புகழ்பெற்ற திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவர் தமிழில் யாரடி நீ மோகினி, ராஜபாட்டை, உத்தம வில்லன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். 92 வயதான கே. விஸ்வநாத் உடல்நலக்குறைவால் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு காலமானார். பத்மஸ்ரீ விருது, இந்தியாவின் உயரிய திரைப்பட விருதான தாதா சாஹேப் பால்கே விருது உள்ளிட்ட பல தேசிய, மாநில விருதுகளை கே. விஸ்வநாத் பெற்றுள்ளார். அவரது மறைவு திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர் சிம்புவின் பிறந்த நாளையொட்டி அவர் நடித்துள்ள 10 தல படத்தின் முதல் பாடலை நள்ளிரவில் வெளியிட்டது படக்குழு. இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் பாடியுள்ள இந்த பாடல் சிம்பு ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால்தான் வளர்ச்சி பெற முடியும். கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பெறப்போவது யார்? தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்றும் வழக்கு விசாரணை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இன்று முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டம். தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா உள்ளிட்ட 100 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. புதுச்சேரியில் இன்று நடைபெறும் சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டம். பல்வேறு பிரச்சினைகளை அவையில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு.
கோவை மாவட்டம் சூலூர் அருகே தண்டவாளத்தில் இறந்து கிடந்த கல்லூரி மாணவர், பள்ளி மாணவி இருவரின் உடல்களை கைப்பற்றி தற்கொலையா என போலீசார் தீவிர விசாரணை. கும்பகோணம் உள்ளிட்ட பல ஊர்களில் கொட்டி தீர்த்த கனமழை. திருவாரூர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. மகளிர் முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடர். இந்திய அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்க அணி. சங்கராபரணம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கிய கே. விஸ்வநாத் காலமானார். தாதா சாஹேப் பால்கே உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.